So hey hello friends, நீங்கள் பார்க்குறது டொனிக்ஸ் நான் உங்கள் நரிஷ்மல் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ. அது என்னென்னா, இன்றைக்கி நம்ம ஒரு ஆட்டோமேட்டிக் லைட் செய்ய போகிறோம். இதோ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு லைட் சிஸ்டமை உங்கள் வீட்லையும் செஞ்சு மாட்டிக்கலாம். ஸோ இது எப்படி செய்யலான்னு இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். ஸோ இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்த்துடலாம். Arduino Uno, 1 channel relay board, HC05 Bluetooth module, LED strip, color and size வந்து உங்க ஆப்ஷன், 5 volt SMPS, பாதியா கட் பண்ண plug cable. ஸோ இந்த காம்போனன்ட்ஸ்லாம் வச்சு தான் நம்ம இந்த ப்ராஜெக்டை செய்ய போகிறோம். சரி, இப்போ நம்ம இந்த Arduino Unoவில் வந்து ப்ரோக்ராம் ஏற்ற போகிறோம். ஸோ ப்ரோக்ராமோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இந்த கோட் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போது HC05 ப்ளூடூத் மாடியூலில் வந்து ஜம்பர் கேபிள்ஸை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் அதே சமயத்தில் வந்து ரிலே போர்ட்லேயும் ஜம்பர் கேபிள்ஸை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ப்ளூடூத் அண்ட் ரிலே போர்டை வந்து இதே கனெக்ஷனில் Arduino போர்டில் கொடுங்க. இப்போ அந்த எல்இடி ஸ்ட்ரிப் லைட்லேருந்து வர பிளக் ஒயர் வந்து கட் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த ஆஃப் பிளக் கேபிள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, எல்இடி ஸ்ட்ரிப்லேருந்து வர ப்ரௌன் ஒயரும் அந்த பிளக் எடுத்துருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிளக்லேருந்து வர ப்ரௌன் ஒயர் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு அது இன்சுலேஷன் டேப் வச்சு நல்லா சுட்டிக்கோங்க. இப்போது மிச்சம் இருக்கிற 2 ஒயரை வந்து அந்த ரிலே போர்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எல்இடிலேருந்து வர ஒயர் வந்து ஃபஸ்ட்டு பின்லேயும் அண்ட் அந்த பிளக்லேருந்து வர ஒயர் வந்து செகண்ட் பின்லேயும் வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கனெக்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அதை செக் பண்ணிடலாம். அதுக்கு வந்து அந்த பிளக்கை வந்து ஒரு சுவிட்ச் பாக்ஸில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோனில் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா Arduino Bluetooth. இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து நிறைய ப்ளூடூத் நேம்ஸ் காமிக்கும். அதில் வந்து நம்ம ப்ளூடூத் நேம் வந்து டேப் பண்ணுங்கள். ஸோ டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதில் வந்து ஸ்விட்ச் மோடுன்னு இருக்கும், அதை டேப் பண்ணுங்கள். ஸோ டேப் பண்ணிங்கன்னா ஒரு பவர் பட்டன் மாதிரி வரும். இப்போ நீங்கள் அதை ஆன் பண்ணிங்கன்னா பூம், லைட் ஆன் ஆகும். ஸோ இப்போ ஆஃப் பண்ணிங்கன்னா லைட் வந்து ஆஃப் ஆகும். இப்போ நான் வந்து இந்த ஒயரை கட் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா, நாம் இந்த ஒயரை வந்து மெயின் கரண்ட்டில் கொடுக்க போகிறோம். ஸோ மெயின் ஒயரில் கொடுக்குறதுக்கு நம்மளால் டேரெக்டாக கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கு தான் எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணுறோம். எஸ்எம்பிஎஸ் இல்லாமல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வோல்டேஜ் போகாமல் உங்கள் போர்டெலாம் டேமேஜ் வரும். ஸோ எஸ்எம்பிஎஸில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 வோல்ட் மட்டும்தான் பவர் சப்ளை கிடைக்கும். அந்த கட் பண்ண ஒயரை எஸ்எம்பிஎஸில் இருக்கிற LN அந்த பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெயின்லேருந்து வர ஒயரையும் நம்ம இந்த பின்னில் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் இந்த Arduino போர்டில் வந்து திருப்பி அந்த பவர் சாக்கெட் கீழே வந்து நான் சால்டரிங் பண்ணிக்கிறேன். ஸோ எதுக்கு சால்டரிங் பண்ணிக்கிறேன்னா, இந்த ஒயரை வந்து நான் எஸ்எம்பிஎஸில் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ எஸ்எம்பிஎஸில் கனெக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து ஒரு தனி அடாப்டர் தேவைப்படாது. இதுக்கு எல்லாம் வந்து தனி அடாப்டர் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் அதுக்கு நீங்கள் ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் இல்லை வந்து எங்கள் சுவிட்ச் போர்டு பக்கத்தில் தான் நீங்கள் வைக்க முடியும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இது எஸ்எம்பிஎஸோட கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த ஒயரை வந்து எஸ்எம்பிஎஸில் V- and V+ வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. மாற்றிக்கிட்டி கனெக்ட் பண்ணுற போகிறீங்க. ஸோ ஜாக்கிரதை. இப்போ சின்னதாக நம்ம ஒரு ரீகேப் பார்த்துடலாம். எஸ்எம்பிஎஸில் இந்த ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயர் வந்து நேராக ஆர்டினோக்கு வந்து பவர் சப்ளையாக போகுது. அதாவது இந்த பின்னாடி வந்து சால்டரிங் பண்ணியிருக்கும் பாருங்கள். இப்போ அந்த எஸ்எம்பிஎஸ்லேருந்து வர இன்னொரு ஒயர் வந்து நேராக எங்கே போகுதுன்னா, ஒன்று எல்இடிக்கு போகுது, இன்னொன்று வந்து ரிலேக்கு போகுது.
அண்ட் ரிலேலேருந்து இன்னொரு ஒயர் வருது இல்லையா, அந்த ஒயர் வந்து நேராக எல்இடிக்கு போகுது. இந்த ப்ளூடூத் மாடியூல் வந்து நேராக ஆர்டினோக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த ரிலேயில் இருக்கிற பின்ஸ் வந்து நேராக ஆர்டினோக்கு தான் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பவர் தேவை இல்லையா, ஸோ அதனால் நான் மெயின்லேருந்தே டேரெக்டாக பவர் எடுக்கிறேன். அதுக்கு வந்து நான் எஸ்எம்பிஎஸில் இந்த பின்னில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஒயரை கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது கூடவே நம்ம மெயின் ஒயரை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது பார்க்க நீட்டாக இருக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து நான் எல்லாத்தையும் ஒரு டப்பாவில் போட்டு நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் எஸ்எம்பிஎஸ் மட்டும் வெளியே வச்சுருக்கேன். அது எதுக்குன்னா நம்ம மெயின் ஒயர் கனெக்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அப்போ வந்து எஸ்எம்பிஎஸ் வெளியே இருந்தால் தான் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். மெயின் ஒயரில் கனெக்ட் பண்ணுறப்போ சேஃப்டியாக இருங்க. உங்களுக்கு வந்து இது எப்படி கனெக்ட் பண்ணணும்னு தெரியலனா இது வந்து தெரிஞ்சவங்க கிட்ட கொடுங்க, அப்படி இல்லையா ஒரு எலக்ட்ரிஷியன் வச்சு செய்யுங்க. ஏன்னா நமக்கு சேஃப்டி தான் முக்கியம். ஃபைனலாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ பாருங்களேன், சூப்பராக இருக்குது. எங்கள் சீலிங்க்கு வந்து இது கரெக்டாக செட்டே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ப்ளூடூத் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணுறதுனால தேவைப்படும் போது ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நீங்கள் அடிக்கடி எழுந்து போய் சுவிட்ச் போட தேவையில்லை, உங்கள் ஃபோன்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் லைட் எப்படி செஞ்சுருக்கோம். அண்ட் உங்களுக்கு வந்து ரூம் ஆட்டோமேஷன் வீடியோ நினச்சிங்கன்னா இந்த லைக் பட்டன் தட்டி நீங்கள் சொல்லலாம். அண்ட் நீங்கள் ஒன்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோங்க, கூட இந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சோங்க. நான் உங்களை அடுத்த ஆசமான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய், see you.